பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். அ அதாவது கன்னிராசி நேயர்களுக்காக இப்ப நம்ம கண் பிரச்சனைகளை பார்க்க போறோம். எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு கண் வரும்? எந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா, இவங்க போகக்கூடாத இடம் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த கரடு முரடான ஒரு மலைப்பகுதி, அ அதுக்கப்புறம் ரொம்ப ரோடே சரி இருக்காது. அந்த வழியா போகுறதுக்கே. அந்த மாரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது, உங்களுக்கு உடல் அசாதிகள், உடல் ரொம்ப அடிச்சு போட்ட மாரி இருக்கும். ராணுவ இடங்கள், போலீஸ் குவார்டர்ஸ் இந்த மாரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது, உங்களுக்கு திஷ்டி பிரச்சனைகள் உருவாகும். அங்க ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா, அது உங்களை நோக்கி பயணிக்கிற மாரியே தோணும். அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, உடல் அளவிலும், மனதளவிலும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய திஷ்டி அப்படிங்கிறோம். இது நம்மளுடைய உடலை சுற்றி இருக்கிற ஆரோவ ஃபுல்லா டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அலக்களிக்கும் அப்படிங்கிறது. அதை நம்ம கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணிட்டு, அந்த மாரி இடத்துக்கு போம்போது, நம்ம என்னென்ன பொருட்கள கையில் எடுத்துட்டு போனா, அது நம்மகிட்ட அந்த நெகட்டிவ் அண்டாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரொம்ப நாலேட்ஜ் எல்லாமே கணக்கு பண்ணக்கூடியவர்கள். இத பண்ணுனா இது, இது பண்ணா அது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்னுக்கும் கணக்கு பண்ணுவாங்க. அதே மாரி ரொம்ப வீரமா பேசணும்னு அவங்களுக்கு அவசியமும் கிடையாது. ஏன்னா புத்தி வீரம் இருக்கு இல்லையா? புத்திசாலித்தனமும் சாணக்கிய புத்தியும் இருப்பதினால், வீரத்தை விட புத்திசாலித்தனம் வெற்றிய கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால இவங்க புத்திசாலியா ஒவ்வொன்னையும் மூவ்மெண்ட் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு பார்வைக்கு இவன் என்ன ரொம்ப ஓவர் சீன் காட்டுறான் அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேசுவாங்க. அதெல்லாம் காதுல வாங்காதீங்க. உங்களுடைய கேரக்டர்ஸ் எதுவோ அத அப்படியே எடுத்துக்கோங்க. அவங்களுடைய அந்த தாட் உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற மாரியே இருக்கும். உங்களுடைய அதிபுத்திசாலித்தனத்தை. அதனால அதுக்காக நம்ம சில பரிகாரங்கள் எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த நெகட்டிவான அலைகள் உங்கள சுத்தி வராது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. முதல்ல நீங்க போகக்கூடாத இடம் பார்த்தீங்கன்னா, யாராச்சும் அதிகமா கோவமா கத்தி பேசுறாங்க, ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து உங்களுடைய நெகட்டிவ் ஃபுல்லா அவங்க உங்களுக்கு ஏவிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்ககிட்ட அவ்வளோ கான்டாக்ட்ல போகாதீங்க. அவ்வளோ ஈஸியா பேசாதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய ஆராவ ரொம்ப டவுன் ஆக்கி விடுது. அது உங்களுக்கு எனர்ஜி அளவ குறைக்குது. அது உங்கள ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகக்கூடியதாக மாறும். 2வது பார்த்தீங்கன்னா, நல்ல மலை மேல் இருக்கிற கோயில்கள் அதுக்கெல்லாம் போகும்போது, உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயின் ஆகுற மாரி இருப்பீங்க. அந்த இடத்துலயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிலின் உஷ்ணமாக இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அதிக வெயில் உஷ்ணம் உங்களுக்கு ஒத்து வராது. அதனால அந்த மாரி இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு அதோடைய நெகட்டிவும் உங்கள ரொம்ப தாக்கும் அப்படிங்கிறது. அங்க யாராச்சும் ஒரு சின்ன பார்வை பார்த்தா கூட உங்கள ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஆனா அந்த மாரி இடங்களுக்கு போகும்போது, கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலை வேற வழி இல்ல. ஆனால் அது தவிர்க்க முடியாது. அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எத எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போன பிரசாதங்கள், குங்குமம், மஞ்சள் இருந்துச்சுன்னா அத கையில எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமி ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்தா கையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசிட்டு போவது மிக சிறப்பாக இருக்கும். பெண்களாக இருந்தால் மஞ்சள் பூசிட்டு போவது மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஜீவ சமாதி கணக்கன்பட்டியார் அல்லது பாம்பாட்டி சித்தர் இவங்களுடைய ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அதை கையில வச்சுட்டு போனாலும் உங்களுக்கு நெகட்டிவ் வராது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆ அடிக்கடி வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்க வேண்டிய மந்திரம் முதல்ல மிருத்யுஞ்ச மந்திரத்தை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு நெறைய ஆக்க சக்திய குடுக்கும். உடல் வலிமைய அதிகரிக்கும். உடல் வலிமை அதிகரிச்சுட்டாலே உங்ககிட்ட நெகட்டிவ் வராது. அதனால மிருத்யுஞ்ச மந்திரம் அடிக்கடி கேட்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க போக வேண்டிய முக்கியமா வழிபட வேண்டியது நம்மளுடைய ஆண்டாள் தாயார் வழிபாடு மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. வீட்டில் வைத்து வழிபட வேண்டியது ஆண்டாள் தாயாருடைய வழிபாடு. ஆண்டாள் அம்பாளுக்கு மாலைகள் சாற்றி வழிபடுவது, பூமாலை கோர்த்து போடுவது, இதெல்லாம் நல்லா உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நெகட்டிவா குடுக்க விடாது. வெறுமனையா கடையில வாங்கி மாலைய போடுவத விட, நீங்களே கோர்த்து ஆண்டாளுக்கு மாலை போர்த்து வழிபாடு பண்ணுவது மிக சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நெறைய பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராகவேந்தர் கோயில் மந்திராலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த ராகவேந்திர மந்திராலயம் போவது, ராகவேந்தர் ஃபோட்டோ வீட்டில் வைப்பது, உங்களுக்கு நெறைய மன அமைதியும், நிம்மதியும் கிடைக்கும். நெகட்டிவ் உங்ககிட்ட வர விடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இது அதாவது உஷ்ணமான உணவுகள், காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளக் கூடாது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய பொருள் வந்து மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் எடுத்துட்டு போறது நல்லா இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாத கலர் வந்து என்னன்னா, ரெட் கலர் பயன்படுத்தாதீங்க. ரெட் கலர் வந்து உங்களுக்கு நெறைய நெகட்டிவ வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க எது செய்தாலும் எல்லோ கலரை பயன்படுத்தி செய்வது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். கோயில்களை ரொம்ப நாடிக்கொண்டே இருப்பீங்க. கோயிலுடைய நாடுவதை விட, அந்த கோயில் கிட்ட இருக்கிற ஜீவ சமாதி வழிபாடை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறந்த பலனே இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் பிரசாதம் வந்து நீங்க வந்து சக்கரை பொங்கல் பிரசாதத்தை வைப்பது சிறந்த நல்ல உங்களுடைய திஷ்டி பரிகாரத்துக்கு நல்லதா இருக்கும். நீங்க வந்து திஷ்டி பரிகாரத்தை கழிக்கும் முறை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வீட்டுக்கோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு கையில உள்ளங்கையில் கொஞ்சம் நெய், பசு நெய்ய உள்ளங்கையில் விட்டு அதை நக்கிட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு திஷ்டி பரிகாரத்தை வந்து ரொம்ப நீக்கிவிடும். இது ஒண்ணு. வந்த உடனே அதான் யார் வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அந்த இது வந்து உங்களுக்கு ஜீரணம் ஆகாமல் உங்களுக்கு ஒரு மாரி வாந்தி வர்ற மாரி ஒரு ஒமட்டலான ஒரு சென்சஸ் குடுக்கும். அது வந்துச்சுனாலே உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நெய் ஒரு சொட்டு டிராப்ஸ் போட்டு அத வந்து அப்படி வாயில சாப்பிட்டுட்டீங்கன்னா, உள்ளங்கையில போட்டு சாப்பிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதிகாலையில் ஒரு வெந்நீய சூடு பண்ணி, அதுல 2 டிராப்ஸ் நெய்ய ஊத்தி, அதுல மஞ்சப்பொடி போட்டு குடிச்சாலும், அது உங்களுக்கு வயிற்றில் உண்ட உணவுகளை வெளியே அகற்றிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால இந்த மாரி உங்களுக்கு உணவை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, உங்களுடைய திஷ்டிகள் அனைத்தும் நீங்கிரும். நீங்கிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வழமையா எல்லாரையும் எல்லார் கண் பார்வைக்கும் ரொம்ப சிறப்பா தெரியிற மாரி இருப்பீங்க. பொதுவாக நீங்க வந்து அதிகமாக யாரையும் கத்தி பேசுவதை தவிர்த்துருங்க. உங்களுடைய இது வந்து சாந்தமா, அமைதியா பேசுவது தான் சிறப்பாக இருக்கும். ரெட் கலர வந்து எக்காரணத்து கொண்டு போட்றாதீங்க. ரெட்டும், பிளாக்கும் உங்களுக்கு சுத்தமாக ஆகாத ஒரு கலர். அதனால அந்த கலர யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து விரதம் இருக்கிறதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை விரதம் இருப்பதும், பிள்ளையார் வழிபாடு எடுப்பதும் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். பிள்ளையார் வந்து உங்க கடன்களை அடைக்கக்கூடியவராகவும், போன ஜென்ம கடமைகளை செய்யாமல் வந்து இந்த ஜென்மத்தில் அவ்வளவு அவஸ்தைப்படுறீங்க. அதையெல்லாம் நீக்கக்கூடிய பெருமை பிள்ளையாருக்கு இருப்பதினால், அவருடைய வழிபாடுகளை எடுத்துட்டு வருவது மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா, வீட்டின் முதல் தலைவர்கள், வீட்டின் தலைவர்கள், அதுவே உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள உங்களுக்கு மேல் அதிகாரிகள், இவங்க கிட்டலாம் நீங்க வந்து எப்பவுமே வம்பு வழக்குகள் வச்சுக்காதீங்க. இவங்களால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த சமயத்துல வந்து நீங்க வந்து அதாவது சாமி பிரசாதத்தை கையில வச்சுக்கிறதும், ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் வைத்துக்கொண்டு நீங்க வந்து அவங்ககிட்டலாம் பேசுனீங்கன்னா, இவங்ககிட்ட இருந்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்க நீங்கி, நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா வலிமையாக தெரிவீர்கள். அதனால சாமி பிரசாதம், அதேபோல் எலுமிச்சை பழத்தையும் வைத்து நீங்க இது பண்ணும்போது மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது. அப்புறம் கற்பூர ஆராத்தி வந்து கண்டிப்பாக காட்டணும். இந்த கற்பூர ஆராத்தி வந்து நீங்க சாதாரணமா நெருப்பிலேயே தான் காட்டுறது சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய திஷ்டி பரிகாரத்துக்கு உப்பு வத்தல் மிளகாய் சுத்தி வச்சு போடுவாங்களே, உப்பு வத்தல் அதாவது காஞ்ச மிளகாய், உப்பு, காஞ்ச மிளகாய், அப்ப முச்சந்தி மண்ணு இதெல்லாம் போட்டு சுத்தி காலையில எரிக்கிறது. எரித்து திருஷ்டியை போக்குவது தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். நெருப்பில் எரித்து திருஷ்டியை போக்கணும் அப்படிங்கிறது. அதனால நெருப்பில் எரிக்கிற திருஷ்டினா காஞ்ச மிளகாயை போட்டு சுத்துவாங்க. காஞ்ச மிளகாய், உப்பு, காலடி மண்ணு, முச்சந்தி மண்ணு, காலடி மண்ணா முச்சந்தி மண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை, கொஞ்சோண்டு வேப்ப இலைகளை போட்டு நல்ல ஒரு முறம் எடுத்து அதுல போட்டு சுத்தி எடுத்து அதை எரிக்கணும். ரொம்ப தணல் வச்சு சிரட்டையை வைத்து ரொம்ப எரிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த சுத்தி போடுறதுனால போட்டு அதில் உள்ள மாற்றங்கள் நீங்க உணர்வீங்க. இதுதான் கன்னிராசிகளுக்காரர்களுக்கு சுத்தி போடுறது நல்லா தக்க தக்க தக்கன்னு எரிய வைப்பது மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்து உங்க வீட்டில் மாற்றங்கள் கொண்டு வரும்போது அது வந்து உங்களுடைய அதாவது முடக்கத்தை வந்து நீக்குகிறது. திருஷ்டினால் வரக்கூடிய முடக்கத்தை அனைத்தையும் நீக்கி வாழ்வை வளமையாக்கி விடுகிறது. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.